This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மகளிர் உரிமை தொகை மட்டுமா? இந்த குடும்பங்களுக்கு ரூபாய் 4000 வரை கிடைக்கும். தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் நிலையில் மேலும் 3 திட்டங்கள் மூலம் கூடுதலாக 3000 பெறவும் தமிழ்நாடு அரசு வாய்ப்புகளை அள்ளி தந்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று வருகின்றன. இந்த முகாமில் மகளிருக்கான உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு வெறும் 10 நிமிடத்தில் அனைத்து பணிகளும் முடித்து தரப்படுகின்றன. இது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மகளிர் உரிமை தொகைக்கு தகுதி இருந்தும் கிடைக்கப் பெறாதவர்கள் தங்கள் பகுதியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பிக்குமாறு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் தகுதியான அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். இந்த திட்டம் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இந்த உறுதிமொழியை அளித்துள்ளார். இந்த முகாம்களில் விண்ணப்பிக்க ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, கைபேசி எண் மற்றும் வங்கி கணக்கு, பாஸ்புக் ஆகிய 5 ஆவணங்கள் போதுமானவை. இந்த ஆவணங்களை சமர்ப்பித்து எளிய முறையில் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். கூடுதலாக வேறு ஆவணங்கள் இதற்கு கேட்கப்படவில்லை. மகளிர் உரிமை தொகை போக அரசு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கு கூடுதலாக 2000 வரை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட உறுப்பினர்கள் இருந்தால் கூடுதலாக 2000 ரூபாய் கிடைக்கும். புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் இந்த உதவி வழங்கப்படுகிறது. புதுமை பெண் திட்டத்தைப் போலவே மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கடந்த சில மாதங்கள் முன் தமிழகத்தில் தொடங்கப்பட்டது. கடந்த ஆண்டு தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றியமைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவித்தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம் என மாற்றப்பட்டது. இது போக மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் நடைபெற்று முறையில் உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழக அரசு செயல்படுத்தி வரும் இந்த திட்டங்களின் மூலம் தகுதியான பயனாளிகள் உரிய முறையில் விண்ணப்பித்து பயன்பெறலாம். இதுபோக உங்கள் வீட்டில் வயதான நபர்கள் இருந்தால் முதியவர் ஓய்வூதிய திட்டம் அவர்கள் பெற முடியும். முதியவர் ஓய்வூதியம் மாதம் 1000 ரூபாய் பெறும் மூத்த குடிமக்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் மொத்தமாக உங்களுக்கு 4000 ரூபாய் வரை கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.